அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹி தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபதீலத்துல் இல்ம். அதாவது ஃபதீலா அப்படின்னு சொன்னால் சிறப்புகள் அப்படின்னு அர்த்தம். சிறப்பை பற்றி நம்ம இன்ஷால்லா தெரிஞ்சுக்கலாம். எதனுடைய சிறப்பு? கல்வியோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது மனிதன் தான் வந்து சிறந்த படைப்பாக கருதப்படுறான் இல்லையா? மனிதனை வந்து மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய 6வது அறிவு தான் இல்லையா? மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு இருக்குது. ஸோ நமக்கு வந்து 6வது அறிவு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது. ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு நம்ம கேள்விகள்லாம் கேட்போம். அப்போது நம்மக்கிட்ட ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் மனிதனை வந்து ஒரு சிறந்த படைப்பாக வந்து கருதப்பட வைக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போது கல்வி அப்படிங்கிறது மனிதனுடைய மனப்பக்குவத்தையும் ஒழுக்கத்தையும் ஆன்மீகத்தையும் அறிவாற்றலையும் என்ன பண்ணுது? மேம்படுத்துது. இதில் பார்த்திங்கன்னா உலக அறிஞர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் ரெனே டெஸ்கார்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? உலக வரைபடத்தில் அனைத்து மூலை முடுக்குகளுக்கும் போகிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அதுக்கு? கண்டிப்பாக நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போகணும், இல்லை டூரு போடணும், வேர்ல்டு டூர் போகணும், இதெல்லாம் வந்து ஒரு கனவாகவே இருக்கும் இல்லையா? நம்ம எங்கேயாவது நம்ம வந்து ஊரை சுற்றி பார்க்கணும், ட்ராவல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி வந்து உலக வரைபடம் அப்படின்னு சொன்னாலே வேர்ல்டு மேப்பு. அந்த வேர்ல்டு மேப்பில் எல்லா மூலை முடுக்குகளுக்கும் போயிட முடியுமா? கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஆனால் நம்ம வந்து ஆசைப்படுவோம் இல்லையா? அதை தான் இவர் கேட்குறாரு. எல்லாரும் விரும்புகிறீங்க தானே? அப்படின்னா என்ன பண்ணணும்னு நமக்கு சொல்கிறாரு. அதே சமயத்தில் நம்ம வேர்ல்டு டூர் போகணும், இல்லை லோக்கல் டூர் போகணுன்னாலே நமக்கு எக்கச்சக்கமாக செலவாகும் இல்லையா? அப்போது ஒரு ஆளுக்கு போகணுன்னாலே நிறைய செலவாகும். இல்லை ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமாக செலவாகும். அப்போது நம்ம செலவுக்கு பயந்துட்டு நிறையா பேர் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி அப்படிலாம் வந்து ட்ராவல்க்குன்னு தனியாக வந்து பட்ஜெட்டே போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் என்ன கேட்குறாருன்னா, பொருளே இல்லாமல், பொருளாதார செலவே இல்லாமல் நீங்கள் ஊரை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? உலக வரைபடத்தில் எல்லா மூலை முடுக்குகளுக்கும் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? விரும்புகிறீங்களா? அப்படின்னா என்ன செய்யணுமா? நீங்கள் நூலகத்துக்கு போங்க. ரொம்ப சிம்பிள். லைப்ரரிக்கு போங்க. அப்போது புத்தகங்கள் வழியாக நம்ம உலகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ நூலகம் அப்படிங்கிறது அறிவோட கதவாக இருக்குது. பொருளாதார செலவே இல்லாமல் மனசுலேயே நம்ம பயணம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எது கொடுக்குது? நமக்கு கல்வி தான் கொடுக்குது. கல்வி அப்படிங்கிறது செலவில்லா செல்வம் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் இந்த அறிஞர், உலகத்தில் உள்ள அறிஞர் வந்து நமக்கு சொல்கிறார். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், கல்வி இல்லாதவர்கள் கூட தமக்கு கல்வி இருக்கிறது என்று வாதிப்பதும், அவர்களை கல்வி உள்ளவர்கள் என்றால் மகிழ்வதும் கல்வியின் சிறப்பிற்கே போதுமான சான்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஸ்கூல் பக்கமே போகாதவங்க, காலேஜ் பக்கமே போகாதவங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து படிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் படிக்கலைன்னா எனக்கு அனுபவ கல்வி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? யாருமே வந்து தாங்கிட்ட எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு டேக் நம்ம பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. டாக்டர்னு சொல்லணும், இன்ஜினியர்னு சொல்லணும், இல்லை வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஆலிம்னு சொல்லணும், மௌலவின்னு சொல்லணும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு இந்த உலகத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் அடையணும், ஒரு தகுதியை நம்ம அடையணும் அப்படின்னு உள்ளம் வந்து விரும்புது இல்லையா? இதுவே வந்து கல்வியோட சிறப்புக்கு போதுமானது அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்கிறாங்க. இதுவே ஒரு சான்றாக இருக்குது. கல்வி இல்லாதவங்க கூட அவங்களுக்கு கல்வி இருக்கிறதா தான் வாதிப்பாங்க இல்லையா? ஸோ அப்போது கல்வி உள்ளவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மனசு வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சி அடையும். அது வந்து கல்வியோட சிறப்புக்கே போதுமானதாக இருக்குது. அதே மாதிரி அறியாமை தன்னிடம் இருக்கக்கூடாது என்று அறியாமையில் இருப்பவர்கள் விரும்புவதும் அறியாமையின் இழிவிற்கே போதுமான ஆதாரமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளை பார்த்து வந்து யாராவது வந்து இப்படி அறிவில்லாமல் நடந்துக்கிற, இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிற இப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யாருக்குமே அது பிடிக்காது. அப்போது அறியாமை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு தான்
அறியாமையில் இருக்கிறவங்க கூட விரும்புவாங்க இல்லையா? அப்போது இதுதான் வந்து அறியாமை அப்படிங்கிறதோடைய இழிவுக்கு ஒரு ஆதாரமாகவும் இருக்குது அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போது நம்ம ஜாஹிலு, நம்ம ஒரு மூடரு, நம்ம ஒரு முட்டாளு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது இல்லையா? நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அறிவாளியாக காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப முயற்சி செய்வோம். இது வந்து கல்வியோட பெருமையை நமக்கு சுட்டி காமிக்குது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். என்னை வந்து ஜாஹில்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு தான் உள்ளமும் உணர்வும் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து அறியாமையின் இழிவாகவும் இருக்குது இல்லையா? அப்போது ஒவ்வொருத்தவங்களுமே ஆலிமாக இருக்கணும், அறிவு உள்ளவங்களாக இருக்கணும், புகழப்படணும் அப்படின்னு தான் மனசு வந்து விரும்பும். இதுதான் கல்வியோட அருமையை நமக்கு நிரூபிக்கக்கூடியதாகவும் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். நம்ம உள்ளமே இயல்பே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருது. அப்போது கல்வி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இஸ்லாம் வந்து கல்வியை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு உயர்த்துது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்தோடனே நமக்கு இக்ரா, படி, ஓது அப்படின்னு கட்டளையிட்டிருக்கான் இல்லையா? இதுதான் வந்து மனித குலத்துக்கான முதல் அறிவு குரலாகவும் இருக்குது. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் சொன்னாங்க. தலபு அப்படின்னா தேடுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ தேடணும்னா நமக்கு என்ன இருக்கணும், க்யூரியாசிட்டி இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்து நம்ம கல்வியை தேடணும் அப்படின்னு சொன்னால் தான் அப்போ கல்வி நமக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போது கல்வியோட மகத்துவத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வி அப்படிங்கிறது மனிதனை இந்த உலகத்துலேயும் சரி ஆகிரத்துலேயும் சரி ரெண்டுத்துலேயுமே நம்மளை வந்து உயர்த்துது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் முஜாதலாவில் சொல்கிறான். 11வது ஆயத்தில் பார்த்திங்கன்னா இறுதியில் யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? யர்ஃபஇல்லாஹு, யர்ஃப அப்படின்னாலே உயர்த்துறது அப்படின்னு அர்த்தம். யார் உயர்த்துறா? அல்லாஹு. அல்லாஹ் உயர்த்துவான். அல்லதீன யாரை, எப்படிப்பட்டவங்கள தெரியுமா? ஆமனோ, அல்லதீன ஆமனோ அதாவது நம்பிக்கை. ஆமனோ அப்படின்னா நம்பிக்கை கொண்டிருக்கணும், ஈமான் கொண்டிருக்கணும். மின்கும் உங்களில், வல்லதீன ஊத்துல் இல்ம அதாவது எப்படி இன்னொருத்தவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வானா மேலும் அல்லதீன எப்படிப்பட்டவங்கன்னா ஊத்துல் இல்ம, ஊத்துனா கொடுக்கறது ஓகேவா? கொடுக்கப்பட்டவங்க. என்ன கொடுக்கப்பட்டவங்க? இல்மு கல்வியாக கொடுக்கப்பட்டவங்க. தரஜாத் பல அந்தஸ்துகளை. வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். வல்லாஹு அல்லாஹ் பிமா தஅமலூன அதாவது நீங்கள் செய்பவற்றை ஹபீர் ஆழ்ந்தறிபவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ மேலும் எவர்கள் ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த பதவிகளை வழங்குவான். மேலும் நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? கல்வி அப்படிங்கிறது மனிதனை மரியாதைக்குரியவனாக்குது. கல்வி வந்து இந்த உலகத்துலேயும் சரி மறுமையிலையும் சரி நம்மளை மேம்படுத்துது. அறியாமை அப்படிங்கிறது என்னது? நமக்கு இழிவை தான் கொடுக்குது. கல்வி அப்படிங்கிறது நமக்கு உயர்வை கொடுக்குது. கல்வி இல்லாமல் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கல்வி இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒளி இல்லா இரவு அப்படின்னா என்ன அர்த்தம்? இருண்டு கிடக்கும், டார்க்காக இருக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம உணர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நமக்கு என்ன தேவைன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்வி அறிவு தேவை இல்லையா? அதோடு சேர்த்து ஈமானும் கொண்டிருக்கணும். இப்போது மனிதனாக வாழ்கிறவங்க மற்றவங்கள விட சிறந்தவங்களா, மதிப்பு மிக்கவங்களா, உயர்ந்தவங்களா வந்து இருக்கிறாங்க இல்லையா? அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுதான் நம்மளுடைய இயல்பாகவே இருக்குது. நான் ரொம்ப சிறந்தவங்களாக இருக்கணும், மதிப்பு மிக்கவங்களாக இருக்கணும், உயர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா உள்ளமுமே ஆசைப்படும். இது வந்து இயல்பு இல்லையா? அப்போது உயர்வு அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய பதவியில் இருக்கலாம், நம்மளுடைய செல்வத்தில் இருக்கலாம், நம்மளுடைய அழகில் இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி எதில் வேணாலும் உயர்ந்தவங்களாக இருக்கணும், சிறந்தவங்களாக இருக்கணும், மதிப்பு மிக்கவங்களாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? இது வந்து எதன் மூலமாக கிடைக்கும்னு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது தெரியுமா? கல்வி மூலமாக மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய ஔவையார் என்ன சொன்னாங்க? கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னாங்க இல்லையா? கல்வியை வந்து நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போனாலும் சரி, வேறெவர் வி ஆர் கோயிங் வேறெவர் தே கோ, அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும், கௌரவம் கிடைக்கும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது கல்வி அறிவு அப்படிங்கிறது மனிதனை மதிப்பு மிக்கவனாகவும் ஒரு வழிகாட்டியாகவுமே ஆக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு லீடரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்? அவங்க அதில் தேர்ந்தவங்களா, அவங்களுடைய விஷயத்தில் அவங்க தேர்ந்தவங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம்
இல்லையா? அப்போது அந்த வழிகாட்டி அப்படிங்கிறவங்க, லீடராக இருக்கக்கூடியவங்க ஒரு சிறந்தவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். எதில்? அவங்களுக்கு அந்த அந்த பர்ட்டிகுலரான விஷயத்தில் தேர்ந்தவங்களாக இருக்கணும். இப்போ டாக்டர் வந்து அந்த ஃபீல்டில் அவங்க தேர்ந்தவங்களாக இருக்கணும். இன்ஜினியர்னால் அந்த ஃபீல்டில் அவங்க இன்ஜினியராக இருக்கணும். பொலிட்டிஷியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பாலிட்டிக்ஸில் தேர்ந்தவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் அவங்க வந்து அந்த ஃபீல்டில் தேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். அவங்கள தான் நம்ம ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்குவோம் இல்லையா? சுபஹானல்லாஹ். அப்போது இதையும் நம்ம வந்து உணர்றோம். இந்த உலகத்துலேயே நம்ம வந்து அதை பார்க்குறோம் இல்லையா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஜாதலால சொன்னான் இல்லையா? அல்லாஹ் வந்து இங்கே 2 தரப்பினரை பற்றி நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறான். ஒன்று அல்லதீன ஆமனு, இன்னொன்று அல்லதீன ஊத்துல் இல்ம அப்படின்னு சொன்னான். அல்லதீன ஆமனு அப்படின்னா நம்பிக்கை கொண்டோர், ஈமான் கொண்டோர். அல்லதீன ஊத்துல் இல்ம அப்படின்னா அறிவு பெற்றோர், கல்வி அறிவு பெற்றோர் இல்லையா? அப்போது கல்வி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா, நம்பிக்கையோட, அதாவது ஈமானோட இணைஞ்சால் மட்டும்தான் உண்மையான உயர்வை கொடுக்கும். ஓகேவா? இங்கே சொல்லப்படக்கூடிய கல்விங்கிறது எது? மார்க்க கல்வி, இல்மு ஷரியா. அதாவது அல்லாஹ்வையும் அவனுடைய மார்க்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்கிறதுக்கான அறிவு. சுப்ஹானல்லாஹ். அப்போது அல்லாஹை பற்றின அறிவு நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ தான் அது மனிதனுடைய அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அது வந்து இந்த உலகத்துலையா இருக்கட்டும், ஆகிரத்துலையா இருக்கட்டும் நமக்கு உயர்த்தப்படும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது மனிதன் வந்து தன்னுடைய தகுதிகளை உயர்த்துறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான் இந்த உலகத்தில் இல்லையா? உண்மையான உயர்வு எப்படிப்பட்டதாக இருக்குது? நமக்கு கல்வி அறிவுலையும் இருக்குது, அதோடு சேர்த்து ஈமான் கொண்டிருக்கணும். ஈமானும் கல்வி அறிவும் பின்னி பிணைஞ்சதான் இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்கு தான் உயர்வு கிடைக்கும். கல்வி பெற்றவங்களா அல்லாஹ்வை அறிஞ்சு தெரிஞ்சு செயல்படுறவங்க, அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உண்மையிலேயே மிக உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் கூறக்கூடிய உயர்வு அப்படிங்கிறது பதவி உயர்வு கிடையாது. பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடையாது. எப்படிப்பட்ட உயர்வு? பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய உயர்வு. சுப்ஹானல்லாஹ். அப்போது கல்வி அப்படிங்கிறது மனிதனுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்துது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியோட நம்பிக்கையும் ஈமானையும் சேர்த்தவங்கள தான், அதாவது ரெண்டையும் கம்பைன் பண்ணவங்கள மட்டும்தான், அவங்கள மட்டும்தான் பல நிலைகளை உயர்த்துறேன் அப்படின்னு வாக்குறுதி நமக்கு கொடுக்குறான். மார்க்க கல்வி அப்படிங்கிறது இந்த உலகத்துலேயும் சரி மறுமையிலையும் சரி மனிதனுக்கு உயர்வு அளிக்கக்கூடிய தகுதியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கற்றவர் தான் கௌரவமிக்கவர் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அல் ஆலிம் ஹுவல் கரீம், இதுதான் இஸ்லாமுடைய பார்வை. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம வந்து ரொம்ப ஒருத்தவங்களை நேசிக்கிறோம், அவங்கக்கிட்டேருந்து ஒரு பரிசு, ஒரு gift கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் பயங்கர ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒரு அகாடமிக்லையாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டுடைய முதல்வராக இருக்கலாம், இல்லை பிரதமராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், இல்லை உயர்ந்த தலைவர் யாரோ இருக்கலாம், அவங்கக்கிட்ட அவங்க வந்து நமக்கு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எப்படி இருக்கும்? எல்லையில்லா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருப்போம் இல்லையா? அப்போது இந்த மாதிரி தான் பரிசு பெறணும் அப்படின்னும் நம்ம வந்து மனசு பாடுபடும் இல்லையா? அதுக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் உழைப்போம் இல்லையா? இப்படி மனிதர்கள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பரிசு இப்படி முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோமே, சுப்ஹானல்லாஹ். உலகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அதிபதியான அல்லாஹ் வழங்கக்கூடிய பரிசு அப்போ எப்படி சிறப்பானதாக இருக்கும்? அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அந்த பரிசு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அளவிட முடியாத மகத்துவமிக்கதாக இருக்கும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் கஸஸில் 28ல் 14வது ஆயத்தில் சொல்கிறான் பாருங்க. வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வலம்மா அதாவது போது, பலக அடைந்தார், அஷுத்தஹு அவர் தனது வலிமையை, வஸ்தவா அவர் முழுமை பெற்றார், ஆத்தைனாஹு அவருக்கு தந்தோம், ஹுக்குமன் ஞானத்தை, வ இல்மன் அறிவையும், வ கதாலிக்க இவ்வாறே நஜ்ஸி நாம் கூலி தருகிறோம், அல் முஹ்ஸினீன் நன்மை செய்பவர்களுக்கு. இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை பற்றி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது வலிமையும் முழுமை பெற்றார் அப்படின்னு சொல்லும் போது யார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறான்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமை குறிப்பிட்டு சொல்கிறான்.
மேலும் மூசா வாலிபத்தை அடைந்து முழு வளர்ச்சியையும் பெற்றபோது, ஒரு பருவம் அடைந்த ஒரு வாலிபம் அடைந்தவராக இருக்கிறாரு, ஒரு இளைஞராக இருக்கிறாரு. அப்போது நாம் அவருக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தானா, நுண்ணறிவையும் ஞானத்தையும் வழங்கினோம். நன்மக்களுக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குகிறோம். நஜ்ஸி, அதாவது நாம் கூலி தருகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஜஸா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜஸா அப்படின்னா கூலி, ரிவார்டு அப்படின்னு அர்த்தம். சுபஹானல்லாஹ். அது யாருக்கு கொடுக்குறான்? அல் முஹ்சினீன், நன்மை செய்பவர்களுக்கு, நன்மக்களுக்கு. என்ன கொடுக்குறான்? நுண்ணறிவையும் ஞானத்தையும். ஹுக்குமன் வ இல்மன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுபஹான தஆலா இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நன்மை செய்பவர்களுக்கு, அல் முஹ்சினுக்கு பரிசாக கல்வியாக வழங்குறான். இது சாதாரண அறிவு கிடையாது, தெய்வீக பரிசு தானே. சுபஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு நபி, அவங்களுக்கு அல்லாஹ் சுபஹான தஆலா அறிவையும் ஆட்சியையும் கொடுத்தான் இல்லையா. இது அல்லாஹ் வந்து தான் நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு அளிக்கக்கூடிய அவனுடைய பரிசு, ரிவார்ட் ஃப்ரம் அர் ரஹ்மான். சுபஹானல்லாஹ். அப்போது மனிதனுடைய பரிசுகள் வந்து சில சமயத்தில் சுருங்கிடும், இல்லைனா அழிஞ்சிடும். ஆனால் அல்லாஹுடைய பரிசு நிலச்சது, உயர்ந்தது, பெருமை மிக்கது. சுபஹானல்லாஹ். அப்போது உண்மையான அல்லாஹுடைய பரிசு அப்படிங்கிறது என்னது? அறிவும் அறிவாற்றலும் தான். சுபஹானல்லாஹ். அப்போது அந்த அறிவு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை எல்லாரையுமே வந்து நன்மைக்கு தான் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அப்போது ஹைரின் பக்கம் தான் அப்படிப்பட்ட ஒரு அறிவை நம்மளை கூட்டிகிட்டு போகும் இல்லையா. அப்போது அல்லாஹுடைய பரிசு நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்ம நன்மை செய்யணும். முஹ்சினீன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா. அப்போது எஹ்சானோட நம்ம இருக்கணும், நன்மை செய்யணும். அடுத்தது கல்வி கற்கணும். அப்புறம் அல்லாஹ்வை நேசிக்கணும், அவனுடைய வழியில் பாடுபடணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது மனிதனுடைய பரிசுகள் எப்படிப்பட்டது? தற்காலிகமானது. ஆனால் அல்லாஹுடைய பரிசுகள் நிலையானது. அல்லாஹ் தான் நேசித்த அடியார்களுக்கு அறிவையே, கல்வி அறிவையே பரிசாக கொடுக்குறான். கல்வி அப்படிங்கிறது ரஹ்மானுடைய சிறப்பான அன்பு பரிசு அப்படிங்கிறத இந்த ஆயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட பரிசை பெற நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்? நன்மை செய்வோரோட வரிசையில் நிற்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் நன்மை செய்வோரின் வரிசையில் நிற்க வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய சிறப்பான அன்பான அன்பு பரிசை பெற அல்லாஹ் சுப்ஹான தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.